ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். நம்ம ஷேர் மார்க்கெட் எதை அடிப்படையில் இயங்குது அப்படின்னா, முதலீட்டாளர்கள் முதலீடு செய்கிறது மூலயமா இயங்குது. அந்த முதலீட்டாளர்களை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர், அப்புறம் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர். ரீட்டைல் இன்வெஸ்டர்னால் நம்மளை மாதிரி தனிநபர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி அவங்களோட ஃபண்ட்ஸை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்னு நம்ம சொல்கிறோம். நான் ஹெட்டிங் மார்க்கெட் மேக்கர்ஸ்னு சொல்லி போட்டிருக்கேன் இல்லைங்களா? எதனால் அப்படி போட்டிருக்கேன்னா, இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் தான் மார்க்கெட் ஏறணுமா இறங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிறாங்க. அது எப்படி அவங்க தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பல லட்சம் கோடி முதலீடு ஷேர் மார்க்கெட்டில் போடுற மூலயமா மார்க்கெட் மேலே போகணுமா இல்லை கீழே இறங்கணுமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. இப்போது அதிகப்படியான தொகையை மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், இல்லை மார்க்கெட் மேலே ஏறும். ஸோ போட்ட ஃபண்டு நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து அமௌண்ட் வெளியே எடுத்தாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் கீழே டவுன் சைடு போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு, இல்லை கீழே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹெட்டிங் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெளிவாக தெரியும். கார்ப்பரேட்ன்றது அந்த கம்பெனி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனியை எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா பாண்ட்ஸாகவும் ஷேராகவும் பிரிச்சுருப்பாங்க. பேங்க்கில் அவங்களுக்கு டெப்ட் இருக்கும். கேபிட்டல் அது இன்ஸ்டியூஷனில் அவங்க இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ இது செல்லிங் சைடு. பையிங் சைடு யார் அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர், அவங்களும் பை பண்ணுவாங்க. ஈவன் தான் நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டரும் பை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த இமேஜில் நம்ம பார்க்க முடியுது. தென் யார் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா இந்த 6 வகையை நம்ம பிரிக்கலாம். இன்சூரன்ஸ் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்டு, ஹெட்ஜ் ஃபண்டு, கமர்ஷியல் பேங்க்கு, பென்ஷன் ஃபண்டு, என்டோவ்மெண்ட் ஃபண்டு. இன்சூரன்ஸ் கம்பெனின்னா ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுத்துட்றேன். இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோட்டார் வெஹிக்கிள் 2 வீலர் வச்சுக்கலாம், இல்லை 4 வீலர் வச்சுக்கலாம். அது வாங்கணும் அப்படின்னா கூடவே இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மில்லியன் பீப்புள் கிட்ட வாங்குறதுனால அந்த அமௌண்ட்லாம் பல்கான அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆக்சிடெண்ட்டுன்றது 1000ல் ஏதாவது ஒருத்தருக்கு தான் நடக்கும். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ப்ரீமியம் கலெக்ட் ஆகிற ப்ரீமியம் விட அவங்க கிளைமுக்கு கொடுக்குற அமௌண்ட் மிகவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் ஏதாவது ஒரு பெரிய ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க த்ரூ ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இன்சூரன்ஸ் கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்டுன்னு நீங்கள் டிவியில் நிறைய விளம்பரம் போட்டிருப்பாங்க. இட்ஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் அந்த மாதிரி எடுத்து எந்த ஸ்டாக் நல்லா ரிட்டர்ன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி மியூச்சுவலாக எல்லாத்துலேயும் எடுத்து ஒரு ஃபண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. அது பை பண்ணி நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அப்படி வச்சுருந்தேன். ஓகே. தென் ஹெட்ஜ் ஃபண்டுன்றது என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேங்க் கரப்சி, லைக் என்ன சொல்கிறது, திவால் ஆகக்கூடிய கம்பெனி, இல்லை அண்டர் வேல்யூனா அந்த ஸ்டாக்கோட மதிப்பு ரொம்ப கீழே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இவங்க அதிகமான ஃபண்ட் அதை போட்டு அது மேலே எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. ஸோ அதுதான் ஹெட்ஜ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். கமர்ஷியல் பேங்க்ன்ற எப்படி அப்படின்னா நம்ம இப்போது நார்மலாக சேவிங் அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு எப்படி அவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா நம்ம சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது நம்ம அமௌண்ட் அதில் பேங்க்கில் போட்டு வச்சுருப்போம். அதுக்கு அவங்க குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கம்மியான இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம திரும்பியும் அவங்கக்கிட்ட லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் அவங்க போடுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அவங்க பேங்க்கு ரன் ஆகுது. அந்த மொத்த அமௌண்ட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கில் ஷேர் மார்க்கெட் மூலிமா அவங்க போட்டு அவங்க அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க. பென்ஷன் ஃபண்டுன்றது எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். ஒரு எம்ப்ளாயி அவனோட கம்பெனியில் கொடுக்குற இது பிஎஃப் அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ரிட்டர்ன் எடுக்கிறது தான் பென்ஷன் ஃபண்டு. என்டோவ்மெண்ட் ஃபண்டு அப்படின்றது வந்து என்னென்னா, பெரிய பெரிய காலேஜ், மெடிக்கல் சென்டர், அப்புறம் ட்ரஸ்டி இந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டு எடுக்கிறது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்சூரன்ஸ் கம்பெனி நான் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து ஒரு சின்ன அமௌண்ட் ப்ரீமியமாக நம்ம பே பண்ணுறோம் கம்பெனிக்கு. அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ப்ரீமியம்லாம் கலெக்ட் பண்ணி நிறைய பேர் கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட இருந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய மேசு போல் வச்சுருப்பாங்க. கேபிட்டலாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அரௌண்டு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் க்ரோர், அதாவது 1,00,000 கோடி, 5,00,000 கோடி, 10,00,000 கோடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ கிளைம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 1000ல் எவனாவது ஏதாவது ஒருத்தவங்களுக்கு மட்டும் கிளைம் அப்படின்னு வரும். கலெக்ட் பண்ணுற ப்ரீமியமில் அது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அதுக்கு வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க, த மேப். ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். இந்த எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்குது, ஸோ இங்கே வந்து நம்ம ப்ரீமியம் கம்மியாக கொடுக்கலாம், கிளைம் அதிகமாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்து சஜஷன் கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுவாங்க நம்ம கிட்ட இருந்து ஃபார் இன்சூரன்ஸ். எனி இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை வெஹிக்கிள் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எனிதிங். சரிங்களா? இந்த அமௌண்ட், இந்த கலெக்ட் ஆகிற அமௌண்ட்டு தான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஷேர் மார்க்கெட்லேருந்து அவங்க வந்து ரிட்டர்ன் எடுப்பாங்க. ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்டு, பாண்ட் ஃபண்டு, மணி மார்க்கெட் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்குது. ஈக்விட்டி ஃபண்டுன்றது வந்து ரொம்ப ஹை ரிஸ்க்காக இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டைரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க லாங் டேர்ம் க்ரோத்துக்கு. சரிங்களா? பாண்டுன்றது வந்து கவர்மெண்ட் கார்பரேட் டெப்ட்டு. ஸோ அது வந்து ஒரு நார்மலான ஸ்டெடி இன்கம் கொடுக்கறதுக்காக பாண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பாண்ட் ஃபண்டு வந்து இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். தென் மணி மார்க்கெட் ஃபண்டுன்றது வந்து ஷார்ட் டைம் ஹை இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? சேவிங் அக்கௌண்ட்டில் ஹை இன்ட்ரெஸ்ட் வர்றது தான் மணி மார்க்கெட் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதோட ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நிஃப்டி 50, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அது வந்து வேரி ஆகும். ரிஸ்க் லெவல் பார்த்தோம் அப்படின்னா வேரி ஆகும். ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டாகவே இருக்கும், ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா அப் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தோம்னா வேரியஸ் ரிஸ்க் லெவலில் நம்மளால் பார்க்க முடியும். தென் ஹெட்ஜ் ஃபண்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், இனிஷியலாக சொன்ன மாதிரி. ஸோ பையிங் அண்டர் வேல்யூடு ஸ்டாக். ஸோ ரொம்ப கம்மியாக அது கீழே இறங்கிட்டே இருக்குது. அந்த ஷேரோட மதிப்பு 10 ரூபா அப்படின்னா 11 ரூபா 12 ரூபான்னு ஏறிட்டு கீழே 5 ரூபா 6 ரூபா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கு வாங்கி இவங்க பை பண்ணி அது மேலே எடுத்துகிட்டு வந்து அப்புறம் செல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஹெட்ஜ் ஃபண்டுன்னு சொல்லுவோம். இப்போது டிஸ்ட்ரெஸ்ட் டெப்ட் அந்த மாதிரி, அதாவது சீப் டெப்ட் கம்பெனி நியர் பேங்க்ரப்சின்றபோது கம்பெனியே திவால் ஆகிற நிலைமையில் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனியில் போயிட்டு அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, பட் கம்பெனி திவால் ஆகிற மாதிரி நிலைமை இருக்குது அப்படின் பொழுது இவங்க அவங்களோட மொத்த ஸ்டாக்கையும் வாங்கி அது சொன்ன மாதிரி 5 ரூபீஸ் இல்லை 6 ரூபீஸ் அப்படின்ற இதில் வாங்கினாங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல
டிமாண்ட் அதிகமாகும். நிறைய பேர் வாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ₹5 ₹6 இருக்கிற ஸ்டாக்கு திரும்பி ₹11 ₹12 ₹15 அப்படின்றது ஏற ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஹெட்ஜ் ஃபண்டை வந்து பண்ணுவாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க் வெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். கமர்ஷியல் பேங்க்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற பேங்க் நார்மல் பேங்க் தான். ஸோ அதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா டெபாசிட், நம்ம போடுற டெபாசிட் அமௌண்ட்டு, அப்புறம் அவங்க கொடுக்குற லோன், அதோட இன்ட்ரெஸ்ட் வச்சு பேங்க் வந்து ரன் ஆகுது. அந்த ரன் ஆகிற அந்த அமௌண்ட்டை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வர ரிட்டர்ன்ஸ் வச்சு அவங்க பேங்க் இன்னும் பெருசு பெருசு பண்ணிகிட்ருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ன்றது வந்து கவர்மெண்ட், கார்பரேஷன்ஸ், இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஐபிஓன்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அந்த கம்பெனி புதுசாக வந்து ஒரு கம்பெனி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ன்றது வந்து கொடுப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வரதுக்கு. ஸோ மெர்ஜர் அக்விசிஷன் அந்த மாதிரி கான்செப்டுக்கெலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் யூஸ் ஆகுது. ஸோ அதில் என்ன ப்ராஃபிட்டு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீஸ் அண்ட் கமிஷன். ஸோ அது வந்து மெர்ஜ் ஆகிறதுக்கு, அக்விசிஷனுக்கு இல்லை ஐபிஓவுக்கு பண்ணுறதுக்காக ஃபீஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான கமிஷன் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ரிஸ்க் லெவல் பார்த்தோம்னா இது ஹையாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கில். இதில் வந்து நார்மலாக இருக்கும் கமர்ஷியல் பேங்க்கில். தென் பென்ஷன் ஃபண்ட். பென்ஷன் ஃபண்டு லைக்வைஸ் எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பிஎஃப் வந்து பிடிப்பாங்க. அந்த பிஎஃப் அமௌண்ட் பேஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வர ரிட்டர்ன்ஸ் தான் வந்து பென்ஷன் ஃபண்டு. அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அடிப்படையில் வருது. தென் என்டோவ்மெண்ட் ஃபண்ட். இனிஷியலாக சொன்ன மாதிரி தான் யூனிவர்சிட்டி, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ், ரிலீஜியஸ், அந்த ட்ரஸ்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவங்க வந்து பல்காக நிறைய அமௌண்ட் வரும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்டோவ்மெண்ட் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த 6 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் தான் இந்த நம்ம ஷேர் மார்க்கெட்டையே கீழே இருந்த மேலேயும், மேலே இருந்த கீழே எடுத்துகிட்டு வர ஒரு பெரிய பவர் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இயங்குதுன்றது நமக்கு இப்போ வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதில் இன்னொன்று நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்லேயே 2 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இருக்காங்க. அதில் யாருன்னா டிஐஐ, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்ட்டு 2ஆக பிரிப்போம். டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா நம்ம எல்ஐசி இருக்குங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வந்து டொமஸ்டிக். ஏன்னா எல்ஐசி வந்து இந்தியன் கம்பெனி, அது வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நம்ம சொல்லலாம். எஃப்ஏன்றது வந்து ஃபாரின்லேருந்து ஒரு பெரிய கம்பெனி எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ஃபண்ட் நம்ம ஷேர் மார்க்கெட்டில், இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே எஃப்ஐன்னு சொல்லலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னா என்னென்னு இப்போது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் அந்த சார்ட் பார்ப்போம். எந்த மாதிரி சார்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த வீக் இது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.